நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமி. நெருப்பும் நீரும் உம்மிலே நினைத்து கூற வல்லிரே சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த யாகெல்லாம் வளர்த்தி மந்திரங்களாக சொல்லி அதெல்லாம் செஞ்சு வேத வாக்கியெல்லாம் சொல்கிறவங்கலாம். நெருப்பு நீரும் உனக்குள்ளே தான், பஞ்சபூதமும் உனக்குள்ளே தான். என்னுடைய பஞ்சபூத பாவிகள்னு அப்படி சொல்லிட்டார். ஸோ சுருக்கமற்ற ஜோதி இந்த அகண்ட இந்த உலகம் முழுசும் எல்லாத்துலேயும் இந்த உலகத்தையெல்லாம் ஒரு சின்ன பொருளாக ஒரு புள்ளியாக மாற்றி வச்சுருக்க அந்த வெட்ட வெளி சுருக்கமற்றது, சுருங்காது அப்படின்னு சொல்கிறேன். அதை ஒரு தொடர்ந்து கொள்ளலாம். ஒரு முறை அதை பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே அதை பார்க்கலாம். பாட்டில்லாத பரமனை பரமலோகநாதனை, பாட்டில்லாத பரமனை பரமலோகநாதனை, நாட்டில்லாத நாதனை நாரிமங்கன் பாதனை கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து உதுத்து மந்திரம் வேட்டக்கார குசுகுசுப்பை கூப்பிட முடிஞ்சதே. பாருங்கள், பாட்டு இல்லாத மந்திரம். பாட்டு மாதிரிலாம் நீட்டாக போகிறது தொடர்ந்து போகிறதுலாம் இல்லை. பரமலோகம் ஆடுது. இது எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு மந்திரம்னா அந்த சத்தம் மனம் திறமாயிடுச்சுன்னா ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். அது பின்னாடி சொல்லுவார். அந்த நாரிமங்க பாகனை கூட்டி மெல்ல வாய்ப்புதித்து குதுத்த மந்திரம். எப்படி ஒரு வேட்டைக்காரன் கையில் அடைப்பட்ட ஒன்று அந்த குசுகுசுப்பை அந்த பைக்குள்ளே போயிடுமோ, வேட்டையாடப்பட்ட பொருள்கள் எப்படி பைக்குள்ளே போயிடுமோ அந்த மாதிரி இந்த பைக்குள்ளே, இந்த உடம்புட்டு அந்த பைக்குள்ளே வேட்டையாடி உள்ளே வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் பயிற்சியெல்லாம் செஞ்சு உள்ள அந்த நாத அனுபவத்தை உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி ஒரு வேட்டைக்காரர் வேட்டையாடி பொருளை வச்சுக்கிறாரு அந்த மாதிரி நீங்கள் இறைவனை புரிஞ்சு உணர்ந்து உள்ள அந்த மாதிரி படிச்சுக்கலாம். என் குருவின் சூட்சம் உங்களுக்கு பொறுத்திருக்கும் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து அனுபவம் பெற்றவங்களுக்கு இது இன்னும் நல்லா விளங்கும். ஸோ வேட்டையாடி உள்ளே வச்சுக்கிறீங்க, உள்ளதான் இருந்து உங்களுக்குள்ளவே எப்போதுமே இருக்கும். பாருங்கள், பகிருங்க, பங்காளியாகுங்க. நன்றி, வணக்கம். எனக்கு நன்றி. ஹரி எஸ்கே ராஜு, வினோத். சிவவாக்கியனில் சிவவாக்கியம் என்னெல்லாம் உங்களையும் வளமாக்கன்றது நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன். செய்ய தங்கில நீரிலே சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனன். ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் வாழ்ந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லை. வாய் திறப்பதில்லையே அப்படின்னா கடவுள் எனக்குள்ள அப்படின்னாக்கா இந்த சமூகம் ரொம்ப அசிங்கமான சமூகம். ஒரு மனிதன் வந்து உன்னதமானவன் ஆகிட்டான், எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுன்னுக்கிறான் அப்படின்னா அவனை ஒத்துக்கிறதுக்கு வந்து புரியதில்லை. சரி, எனக்குள்ளே பூந்துட்டார், உனக்குள்ளே அது இருக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது. அதனால் வையகத்தில் மாந்தர் முன் வாய் திறப்பதில்லை. இளநீரில் எப்படி தண்ணி உள்ளே இருக்குதோ, ஏன் அது இருக்கணுமோ, இருந்து அது எப்படி வாழ வைக்குதோ, அதுபோல் ஐயன் எனக்குள்ளே வந்து கோயில் கொண்டான். ஐயன் வந்து என் கோயில் கொண்டு போயிருக்கு. வாய் திறப்பது இல்லையா? வாய் திறக்கத்தில் ஆனால் எழுதி வச்சுக்கிறார். மாறுபட்ட மணி துலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய், மாறுபட்ட மணி துலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய், ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடரே, மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததே. இதெல்லாமே தீர்ந்து போயிடணும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடணும் அப்படின்னா குருக்கிட்ட போய் முறையிட்டு எல்லாத்தையும் வச்சுன்னுன்றார். இவருக்கு ஒரு குரு இருந்துக்கிறாரு, ஆனால் அவர் பேர் இவர் சொல்லலை. எனக்கு தெரியல யாரெல்லாம், ஆனால் இவர் மாதிரி சொல்லலை. மாறுபட்ட மணி துலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் அப்படின்னா, வண்டி நெச்சில்னா தேன், ஊறுபட்ட கல்லின் மீது டிசைனாக கல்லுங்களை செஞ்சு அது மேலே போட்டுருங்க. மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததே. திரும்ப மேலும் பார்ப்போம். நன்றி. கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமாறே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லை. கோயில் குளம் அப்படின்லாம் நம்ம சொல்லி நிறுத்தலாம், நம்ம மனசினால் ஏற்படுத்தப்பட்டது தான்.
கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமாறே, எல்லாத்தையும் போய் கும்பிட்றீங்களே. கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே தான். ஆவதும் அழிவதும் இல்லை. ஆகக்கூடியது அழியக்கூடியதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லா மேலேயும் அவரால் தான். ஸோ அப்போ கோயிலும் குளங்களும் உங்களுக்குள்ள தான். செங்கலும் கருங்கலும் சிவஞ்சஜாதி லிங்கமும் செப்பிலும் தராவிலும் சிவனிருட்டான் என்கிறீர். உம்மதம் அறிந்து நீர் உம்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடல் ஆகும். செங்கல் கருங்கல் சிவந்த ஜாதி லிங்கம், செப்பு தராவு, இதிலெல்லாம் சிவன் இருப்பான் என்கிறீர். சிவன் எல்லாத்துலேயும் இருக்கான், அங்கே தான் இருப்பான்றதுலாம் இல்லை, அது உங்களுக்குள்ளவும் இருப்பான். ஆனால் அங்கெல்லாம் இருக்குதாங்க. உம்மதம் அறிந்த பின், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வழிமுறையை உங்களுக்கானதை நீங்களே அறிந்த பின், உண்மை நீர் அறிந்த பின், உம்மதம் அறிந்து உண்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதர், எங்குமா அதுதான் இருக்குது, எல்லாத்துலேயுமே அதுதான் இருக்குது. நீ இல்லாத இடமே இல்லை அப்படின்னா ஆடல் பாடல் ஆகும். இதை அறியாமல் நீங்கள் பாடிக்கிறது சரியாக இருக்குமா? தெரிஞ்சு ஆடலாம், தெரியாமல் ஆடி பிரயோஜனம் இல்லை. ஸோ புரிஞ்சிக்கிட்டு கடவுள் உங்களுக்குள்ளேன்னு தெரிஞ்சு நீங்கள் விசேஷமாக கொண்டாடணும்.